தலைப்பு: தேவன் அழுதார். அத்தியாயம் 6, பக்கம் 37. பாடத்தின் தலைப்பு: தேவன் இப்போது உலகத்தை மனமாற்றம் செய்ய முயற்சிக்கவில்லை. இயேசுவின் 2ஆம் வருகையோடு நித்திய வாழ்விற்கான வாய்ப்பு முடிந்துவிடும் என்று சிலர் நம்புகிறார்கள். ஆனால் அது சாத்தியம் கிடையாது. பொதுவான வார்த்தைகளாகிய எல்லோரும், ஆல் மற்றும் ஒவ்வொருவரும், எவ்ரி ஆகிய இரண்டுமே வேதாகமத்தில் மிக முக்கியமான வார்த்தைகளாக இருக்கின்றன. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசுவின் பிறப்பை பற்றி அறிவித்த தேவதூதன், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கூறினார். அதே அதிகாரத்தில் வசனங்கள் 30 மற்றும் 31 ஆகியன சகல ஜனங்களுக்குமான ரட்சிப்பை பற்றி பேசுகின்றன. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமானது தேவனை எல்லா மனுஷருக்கும் இரட்சகர் என்று பேசுகின்றது. எல்லாருக்காகவும் இயேசு மரித்தார் என்பதற்கு பின்னுள்ள எளிய நியாயத்தை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் காண்கிறோம். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதே போல ரோமர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும், ஒரே ஆதாமின் மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே கிறிஸ்துவின் நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று என்று காட்டுகின்றது. மனுபுத்திரர் இன்னும் பிறவாமல் தன் அறையில் காணப்பட்ட போதுதான் தகப்பன் ஆதாம் பாவம் செய்தார். ஆகையால் எல்லோரும் பாவத்தில் பிறந்து துர்க்குணத்தில் உருவானவர்கள் என்பதால் 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், அவர்கள் மரணத்திற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். அனுபவம் இன்மையால் ஆதாம் கீழ்ப்படியாமல் போவார் என்பதை பிதாவாகிய தேவன் முன்கூட்டியே அறிந்திருந்தார். இப்படியாக ஆதாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பே கிறிஸ்துவின் இரத்தம்தான் நமக்கு மீட்பு தரும் என்பது முன்குறிக்கப்பட்டது என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள் தெரிவிக்கின்றன. ஆதாமுக்குள் எல்லோரும் இழந்து அல்லது தொலைந்து போயிருந்ததால் இயேசு தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்க வேண்டி இருந்தது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமானது தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து, இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் என்று குறிப்பிடுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமானது இயேசுவை பற்றி, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று கூறுகிறது. இது எப்படி முடியும்? இயேசு வாழ்ந்த காலத்திற்கு முன்பே அநேக ஜனங்கள் ஏற்கனவே மரித்திருக்கிறார்களே. அவர்கள் அந்த மெய்யான ஒளியை பார்த்ததில்லையே. இயேசுவின் பெயரை கூட அவர்கள் கேட்டதில்லை. இயேசுவின் மரணம் துவங்கி பல கோடி ஜனங்கள் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே கட்டளையிடப்பட்ட ஒரே நாமமாகிய அவருடைய நாமத்தை குறித்து ஒருபோதும் கேள்விப்படாமலேயே மரித்திருக்கிறார்களே. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவருடைய நாமத்தை குறித்து ஒருபோதும் கேள்விப்படாமலேயே மரித்திருக்கிறார்களே. நீங்கள் வேதாகமத்தை விசுவாசிக்கும் கிறிஸ்தவர் என்றால் அறியாமையினால் ஒருவரும் மீட்பு அடைவதில்லை. மாறாக இயேசுவை தங்களுடைய மீட்பராக விசுவாசிப்பவர்கள் மாத்திரமே ரட்சிப்படைவார்கள் என்பதை அறிந்திருப்பீர்கள். ஆனால் இது ஒரு முரண்பாடாக இங்கு தெரிகிறது. இதற்கான விடை 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் காணப்படுகின்றது. எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இது இயேசு எல்லோருக்காகவும் மரித்தார் என்பதை விளக்கும் எளிய வாக்கியமாக இருக்கிறது. இயேசு எல்லோருக்காகவும் மரித்தார் என்றால் ஏன் அந்த எல்லோரும் அவருடைய நற்செய்தியை கேட்கும் வாய்ப்பை பெறவில்லை? ஏற்ற காலத்தில் என்ற சொற்றொடர்தான் இசைவை கொடுக்கின்றது. ஆங்கிலத்தில் டைம், காலம் என்பதற்கான கிரேக்க வார்த்தை பன்மையை குறிப்பதாக இருக்கிறது. அதாவது டைம்ஸ், காலங்கள் என்பதாகும். புதிய ஏற்பாட்டிற்கான தயர் அகராதி எல்லோருக்குமான மீட்கும் பொருளாக இயேசு இருக்கிறார் என்ற அறிவானது ஏற்ற காலங்களில் சாட்சியாக விளங்கப் போகிறது. கிறிஸ்தவ யுகம் என்பது
சபையாக இருப்பதற்காக தேவன் அழைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கான ஏற்ற காலமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சி மற்றெல்லா ஜாதிகளும் புரிந்து கொள்ளுவதற்கான ஏற்ற காலமாக இருக்க போகிறது. இயேசுவின் நாமத்தை எல்லோரும் கேட்கும் காலம் இப்போது கிடையாது. கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கும் 2ஆம் வருகைக்கும் இடையில் உள்ள மக்களில் யாரையும் மனமாற்றம் செய்ய தேவன் முயற்சிக்கவில்லை. ஒருவேளை அவர் அப்படி செய்திருந்தால் அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். கிறிஸ்து மரித்து ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு பின்பும் கூட உலகின் மொத்த ஜனத்தொகையில் 1/3 பங்குக்கு குறைவாகவே கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். உண்மை என்னவெனில், சுவிசேஷம் நற்செய்தி உலகிற்கு சாட்சியாக அறிவிக்கப்பட மாத்திரமே செய்யும். மாறாக இந்த யுகம் முடிவிற்குள் எல்லோரும் மனமாற்றம் அடைய மாட்டார்கள் என்பதை இயேசு முன்கூட்டியே தெரிவித்திருந்தார். இப்போது தேவன் இந்த உலகத்தை மனமாற்றம் செய்ய முயற்சிக்கவில்லை என்பதை மார்க் 4ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் குறிப்பாக தெரிவிக்கின்றன. இயேசு தம்முடைய சீஷரிடம், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படிக்கும் இப்படி சொல்லப்படுகிறது என்று கூறினார். இந்த வேத வாக்கியத்தை நன்கு சிந்தித்து பாருங்கள். இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார் என்றால் பலரும் வேதாகமத்தை புரிந்து கொண்டு அதன் மூலமாக மனமாற்றம் அடைந்து தங்களது பாவங்கள் மன்னிக்க பெறுவதற்கு ஏதுவில்லாத வகையில் தேவன் ஏன் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும்? வேதாகமம் தொடர்ச்சியான பகுத்தறிவு நியாய கூற்றுகள் அடங்கிய பாடப்புத்தக அமைப்பில் முறையில் எழுதப்படவில்லை. பலர் மனமாற்றம் அடைந்து தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருப்பதற்காக தேவன் வேதாகமத்தை உவமை பாஷையிலும் அடையாள பாஷையிலும் எழுதி வைத்திருக்கிறார். அதனால்தான் ஏறக்குறைய 250 கிறிஸ்தவ சபை பிரிவுகளும் வேதாகமத்தை பற்றிய பல்வகையான விளக்கங்களும் காணப்படுகின்றன. தேவன் இன்னும் உலகத்தை மனமாற்றம் செய்ய முயற்சிக்கவில்லை. மாறாக இப்போது சிறுமந்தையை மாத்திரமே அழைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒருவேளை இப்போது வேதாகமத்தை புரிந்து கொண்டால் மாத்திரமே மனுஷனால் நித்திய வாழ்வு என்ற நிலையை அடைய முடியும் என்று இருந்தால், நமது அன்பின் தேவன், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நமது அன்பின் தேவன் நிச்சயம் வேதாகமத்தை எளிமையாகவும் தெளிவாகவும் நாம் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் தந்திருப்பாரே. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரையிலான வசனங்கள், தேவன் புறஜாதிகளில் நின்று எல்லோரையும் மனமாற்றம் செய்வதற்காக அல்லாமல், மாறாக தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சித்தருளினார். அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படியெனில், மற்ற எஞ்சிய மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து 2ஆம் வருகையில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து அதிலே பாழாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகின்றன. ஆம், இயேசுவின் மரணம் துவங்கி தேவன் முழு மனுக்குலத்தை மனமாற்றம் பணிய செய்யாமல், மாறாக தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும் அல்லது அழைக்கும் பணியையே செய்து வருகிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த அழைப்பில் இல்லாத எஞ்சிய மனுஷர் யாவருக்கும் கர்த்தரை நாடுவதற்கான ஆவிக்குரிய வாய்ப்பு கொடுக்கப்படும். அதேபோல் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை, கிரேக்க பாஷையில் துல்லியமான அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று கூறுகிறது. இது அறிவை அடைவதற்கு முன்பாகவே வரும் ஓர் ரட்சிப்பாகும். இயேசுவின் எல்லோருக்குமான மீட்கும் பொருளானது ஆதாமுக்காக மரித்த எல்லோரும் ஆதாமின் மரணத்திலிருந்து ரட்சிக்கப்படுவார்கள் என்று உறுதியளிக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வருகிற மீட்கப்படும் எல்லோரும் என்பது யோவான் 5ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களில் வருகிற
தங்களது பிரேத குழிகளிலிருந்து புறப்படுகிற அனைவரும் என்பதற்கு இணையாக உள்ளது. இயேசு இந்த எல்லோரையும் 2 வகுப்பாராக பிரிக்கிறார். நன்மை செய்தவர்கள் மற்றும் தீமை செய்தவர்கள். நன்மை செய்தவர்கள் உயிர்த்தெழுதலில் இயேசுவோடு இணைந்திருக்கும் சபையை குறிக்கிறது. தீமை செய்தவர்கள் என்பது மனுக்குலத்தின் எஞ்சிய அனைவரையும் குறிக்கிறது. இவர்கள் ஆக்கினையை, சோதனையை, கிரேக்க வார்த்தை கிறிஸ்டஸ் அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாக புறப்படுவார்கள். கிரேக்க வார்த்தையாகிய கிறிசஸ் என்பது ஆங்கில வார்த்தையாகிய கிரைசஸ், நெருக்கடி என்று பொருளுடையதாய் இருக்கிறது. நெருக்கடி என்பது ஒரு சூழ்நிலை நல்ல திருப்பத்தையும் எடுக்கலாம் அல்லது மோசமான திருப்பத்தையும் எடுக்கலாம் என்பது மாதிரியான ஒரு தருணத்தை குறிக்கிறது. பெரும்பாலான உலகத்தாருக்கு இந்த நெருக்கடி அல்லது தகுதி என்பதற்கான நேரம், காலம், டைம்ஸ் ஆஃப் ப்ரொபேஷன் தேவனுடைய ராஜ்யத்தில் கொடுக்கப்படும். ஆமேன். இதனைத் தொடர்ந்து வரும் 7வது அத்தியாயமான தேவனுடைய ராஜ்யம் எனும் பாடத்தை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.